ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ரித்துஸ் 10. இன்றைக்கி நம்ம ப்ளவுஸோட பேக் சைடு எப்படி அளவு மார்க் பண்ணி கட் பண்ணலாங்கிற வித டீட்டெயில்டாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ப்ளவுஸில் இருந்து அளவெல்லாம் மார்க் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த அளவுகளை யூஸ் பண்ணி தான் நம்ம இப்போ ப்ளவுஸில் பேக் சைடு கட் பண்ண போகிறோம். எப்போவுமே பேப்பர் கட்டிங் பண்ணி வச்சுக்கோங்க, அதுதான் உங்களுக்கு எகெயின் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். நமக்கு ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் இருந்தாலும் அதை தூக்கி போட்டு வேறு பேப்பர் கட் பண்ணிக்கலாம். அதனால் பேப்பர் கட்டிங் தான் எப்போவுமே பெஸ்ட்டு. ஃபஸ்ட்டு பேப்பர் கட்டிங் பண்ணி வச்சுக்கோங்க, அதுக்கப்புறமா நம்ம அதை துணியில் போட்டு ஈஸியாக காப்பி பண்ணி கட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ ஃபஸ்ட்டு ப்ளவுஸோட பேக் சைடை எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா, இந்த பேக் சைடை தான் நம்ம மார்க் பண்ணி கட் பண்ண போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தால், இதுக்கு ப்ளவுஸில் எப்படி அளவெடுக்கணுங்கிறதுல உங்களுக்கு டவுட் இருந்தால், நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ப்ளீஸ் கோ அண்ட் செக் மை சேனல். அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கீழே நான் அதை டேக் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ப்ளவுஸில் பின் உயரத்தை தான் நம்ம மார்க் பண்ண போகிறோம். பின் உயரம் எங்கேருந்து எப்படி மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட் ப்ளவுஸில் நீங்கள் துணியை ஃபோல்டாக போட்டுக்கோங்க. ஃபோல்ட் பண்ணி டபுளாக போட்டுக்கோங்க. துணியை போட்டுட்டு கீழேருந்து நீளம், அதாவது ஹைட்டு, நீளத்தில் தான் நம்ம உயரத்தை அளப்போம். அதனால் கீழேருந்து மேலே வரைக்கும் எவ்வளோ, அந்த பேக் சைடு நெக் எவ்வளோ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 16.5. ஓகேங்களா, 16.5. இந்த 16.5 கீழேருந்து மேலே வரைக்கும் நீங்கள் ஒரு சின்ன மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. தென் முன்பின் சுற்றளவு தான் நம்ம மார்க் பண்ணணும். முன்பின் சுற்றளவு எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னா, இது ஒரு ஃபுல் ப்ளவுஸோட முன்பின் சுற்றளவு. நம்ம இதை துணியை 2ஆக ஃபோல்ட் பண்ணி போட்டிருக்கோம் இல்லையா, அப்போ அதை 2ஆக நீங்கள் டிவைட் பண்ணிக்கோங்க. அந்த அளவில் 2ஆக டிவைட் பண்ணிக்கோங்க. 23.5 இருக்குது. இந்த ஹாஃபை நான் விட்டுறேன். 23ல் 11.5 தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ இந்த 11.5 இந்த துணியில் அகலத்தில் மார்க் பண்ண போகிறோம். ஓகேங்களா, மேலே நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா உயரம், அதிலிருந்து 11.5 அகலத்தில் மார்க் பண்ண போகிறோம். ஏதாவது கன்ஃபியூஷன் இருக்கா? இல்லை இருந்தால் சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னும் டீட்டெயில்டாக வீடியோ போடுறேன். அகலத்தில் 11.5 மார்க் பண்ணி இதை ஃபுல்லாக மேலேருந்து கீழே வரைக்கும் மார்க் பண்ணிக்க போகிறோம். எதுக்காக அப்படின்னா, நம்ம இது ரெண்டையும் ஜாயின் பண்ணி ஒரு பாக்ஸாக க்ரியேட் பண்ண போகிறோம். பாக்ஸாக க்ரியேட் பண்ணி நம்ம அளவு மார்க் பண்ணுறப்போ நமக்கு அதில் எந்த டவுட்டும் வராது. அதுக்காக தான் நம்ம இதை பாக்ஸ் போட்டு நம்ம மார்க் பண்ணுறோம். ஸோ இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணி ஒரு பாக்ஸாக க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது இது பின் உயரத்தையும் முன்பின் சுற்றளவு இல்லைங்களா, இந்த முன்பின் சுற்றளவையும் நம்ம மார்க் பண்ணி ஒரு பாக்ஸாக க்ரியேட் பண்ணிக்கிட்டோம். ஓகேங்களா, எனி டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு க்ளியர் பண்ணுறேன். முன்பின் சுற்றளவை மார்க் பண்ணிக்கிட்டோம். இப்போ நம்ம இதில் ஃபஸ்ட்டு என்ன அடக்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஃபோல்ட் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, இந்த ஃபோல்ட் பண்ணியிருக்க பக்கத்துலேருந்து தான் நம்ம அளவு எடுக்கணும். அது மட்டும் மறந்துடக்கூடாது. எப்போவுமே அந்த ஃபோல்ட் பண்ணியிருக்க பக்கத்துலேருந்து அளவு எடுக்கணும். ஃபஸ்ட்டு ப்ளவுஸுக்கு என்ன நம்ம அளவு எடுக்கணும்னா, கழுத்தோட அகலம். இந்த கழுத்து அகலத்தை தான் நம்ம முதல்ல எடுக்க போகிறோம். கழுத்து அகலம் ஷோல்டரும் கழுத்து அகலமும் ஈக்குவலுங்கிறத நான் முன்னாடி வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஷோல்டர் எவ்வளோ இருக்குது, நமக்கு 3 இருக்குது. ஓகேங்களா, அப்போ அந்த 3யை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிறோம். அதிலிருந்து மறுபடியும் கழுத்து அகலத்திலிருந்து மறுபடியும் ஒரு 3 இன்ச். இது எதுக்காகன்னா ஷோல்டருக்காக. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு மார்க் பண்ணியிருக்கிற அளவு கழுத்து அகலம். ஓகே, கழுத்து அகலம். செகண்ட் மார்க் பண்ணிக்கிறது ஷோல்டர். ஓகே, ஷோல்டர். இப்போ கழுத்து அகலமும் ஷோல்டரும் நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோம். இப்போது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த இதில் எதுவும் டவுட் இல்லை, இது பின் உயரம். ஓகேங்களா, மேலேருந்து அந்த ஹைட்டில் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறது பின் உயரம். இந்த அகலத்தில் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறது முன்பின் சுற்றளவு. இந்த அகலம் முன்பின் சுற்றளவு. இதுதான் இந்த அகலம். இப்போ நம்ம இதில் 1 2 3 4 மார்க் பண்ணியிருக்கோம். கழுத்து அகலம், ஷோல்டர், முன்பின் சுற்றளவு, பின் உயரம். ஓகேங்களா, முன்பின் சுற்றளவில் பாதி, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம துணியை ஃபோல்ட் பண்ணி போட்டுச்சோம். பாதி, அவ்வளோதான். இந்த 4 மார்க் பண்ணியிருக்கோமா. இப்போ கழுத்து அகலம் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதிலிருந்து பின் கழுத்து உயரம் மார்க் பண்ண போகிறோம். ஏன்னா இது பேக் சைடுங்கிறதுனால தான் நம்ம பின் கழுத்து உயரம் மார்க் பண்ணுறோம். ஸோ பின் கழுத்து உயரம் எவ்வளோ போட்டிருக்கோம், 7 போட்டிருக்கோம். ஓகேங்களா, இது பேக் சைடு, அதனால் பின் கழுத்து உயரம் அந்த 7ஐ நம்ம கழுத்து அகலத்திலிருந்து 7 இன்ச் மார்க் பண்ணி, இங்கேயும் இந்த இதிலேருந்து 3 இன்ச் மார்க் பண்ணி பாக்ஸாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். இதை
அப்போ தான் நம்ம வந்து இந்த கர்வ் போடும்போது உங்களுக்கு பாக்ஸாக இருந்தால் கொஞ்சம் நல்லா ஈஸியான நல்ல அழகான கர்வ் வரும். அதுக்காக தான் பாக்ஸ் போட்டு யூஸ் பண்ணுறது. இப்போ போட்டாச்சு. இப்போது இதில் இருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு கர்வ் போட போகிறோம். இந்த முன்பின் கழுத்து அகலத்திலிருந்து பின் கழுத்து உயரம் எடுத்திருக்கோம் இல்லைங்களா. இது கழுத்து அகலத்திலிருந்து ஃபஸ்ட் மார்க்லேருந்து எடுத்துருக்கிறது பின் கழுத்து உயரம். ஓகேங்களா, பின் கழுத்து உயரம். இப்போது இது வந்து கழுத்து அகலம். இது நான் எதுக்காக திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது இல்லையா, அதுக்காக தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். இது பின் கழுத்து உயரம், இது பின் கழுத்து அகலம். இப்போது ஆம்கோல், அதாவது நம்ம ஷோல்டரோட எண்ட் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, அந்த டாட்டில் இருந்து நம்ம மார்க் பண்ண போகிறது என்னென்னா ஆம்கோல் தான் மார்க் பண்ண போகிறோம். ஆம்கோல் ஓகேங்களா. ஆம்கோல் எவ்வளோ இருக்குது அப்படின்னா ஆம்கோல் வந்து நம்ம அந்த ப்ளவுஸில் 6 இருக்குது. ஸோ 6 மார்க் பண்ணிக்கிறோம். தென் எகெயின் அதே மாதிரி ஒரு பாக்ஸ். ஆம்கோல் மார்க் பண்ணிட்டீங்களா, 6 போட்டாச்சு. அங்கேருந்து ஒரு பாக்ஸ் போட்டோம். ஓகேங்களா. இது வந்து என்னென்னா ஆம்கோல் மார்க் பண்ணியாச்சா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஆம்ஹோலையும் இந்த கழுத்து உயரத்தை இருக்குது பார்த்திங்களா, பின் கழுத்து உயரம், இது ரெண்டையும் நம்ம கர்வ் போட போகிறோம். எப்படி கர்வ் போட போகிறோம் அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள், நான் இந்த ஆம்கோலை வந்து இந்த பக்கம் எழுதிக்கிறேன். ஏன் அப்படின்னா நம்ம வந்து துணியை இதை கட் பண்ணி தான் உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். கட் பண்ணும்போது நம்ம அந்த உள்ள பக்கம் எழுதியிருக்கிறது வந்து போயிடும். ஸோ நான் இந்த பக்கமாக மாற்றி எழுதிக்கிறேன். இப்போ இது ரெண்டையும் எழுதியாச்சு. ஓகே, இப்போ நம்ம இதை கர்வ் போட்டு வரைச்சிடலாம். கழுத்து அகலத்திலையும் இருந்து ஒரு 1/2 இன்ச் இல்லைன்னா ஒரு 3/4 இன்ச் 3/4 இன்ச் மார்க் பண்ணி அங்கேருந்து நல்லா ஒரு வளைச்சி ஒரு கர்வுக்கு ஒரு போட்டுக்கலாம். பின் கழுத்து உயரத்தை நம்ம இந்த கர்வ் போடுறது தான் ரொம்ப முக்கியம். நம்ம இந்த கர்வ் கரெக்டாக போடலை அப்படின்னா ப்ளவுஸில் அந்த நெக் வந்து அழகாக இருக்காது. ஓகேங்களா. ஸோ இது வந்து நல்லா கர்வ் வர மாதிரி போட்டுக்கோங்க. பின்கழுத்து உயரத்துலேயும் அகலத்தையும் ஒரு கர்வ் போட்டுக்கிட்டோம். அதே மாதிரி ஆம்கோலில் நீங்கள் 1 இன்ச்சே போட்டுக்கலாம். 1 இன்ச்சுக்கு கேப் வச்சு அங்கேருந்து இந்த ஆம்கோல்லையும் அதே மாதிரி ஒரு கர்வ் போட்டுக்கணும். அழகாக ஒரு கர்வ் போட்டு வரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போது இது வரைச்சாச்சா, இவ்வளோ தான் நம்ம வந்து இதில் பார்க்க வேண்டியதுக்கு. இவ்வளோ தான், இதோட முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது எல்லாம் கிளியர் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் கரெக்ஷன் இருக்கான்னு ஒருத்தர் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு எல்லாமே கிளியராக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா. கட் பண்ணி எப்படி கட் பண்ணணும்னா அதே மாதிரி நம்ம போட்டிருக்க மார்க்குக்கு எப்போவுமே உள் பக்கம் தான் கட் பண்ணணும், வெளி பக்கம் போயிடக்கூடாது. அதாவது நம்ம ப்ளவுஸ் பீஸுக்கு வந்துடக்கூடாது. எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் இருக்குது பார்த்திங்களா, அதை மட்டும்தான் நம்ம கட் பண்ணி எடுக்கணும். அது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது பேப்பருங்கிறதுனால எனக்கு ரொம்ப வளைஞ்சு போகுது. நீங்கள் துணியில் கட் பண்ணும்போது நல்லா நீட்டாக வரும். நீங்கள் இதே மாதிரி அழகாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வரைகிறது எவ்வளோ முக்கியமோ அது மாதிரி கட் பண்ணுறதும் ரொம்ப முக்கியம். நீங்கள் கட் பண்ணுறதுல அங்கே இங்கே மாற்றிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளவுஸ் பீஸ் நல்லா வராது. ஓகேங்களா. அதனால் அழகாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக நம்ம ஒருக்கா கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஓகே, இப்போ வந்து பின் உயரம், ஆம்கோல், இந்த வளைவு எல்லாமே கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். நம்ம பின் கழுத்து பேக் சைடு, நெக்கோட பேக் சைடில் இருக்க எல்லா அளவையும் மார்க் பண்ணிட்டோம், கட் பண்ணிட்டோம். ஓகேங்களா. டன், எடுத்தாச்சு. இப்போது இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. இப்போ நம்ம இதில் எல்லா அளவும் இருக்குது. இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நம்ம கழுத்து அகலம் எழுதியிருக்கோம், பின் கழுத்து உயரம், இது ஷோல்டர், இது ஆம்கோல் அகலம், இது உயரம் ஆம்கோல், இது வந்து முன்பின் சுற்றளவு,
இந்த லாஸ்ட் வரைக்கும். இது வந்து பின் உயரம். ஓகேங்களா? பின் உயரம் இந்த எண்டுலேருந்து அந்த எண்டு வரைக்கும், அதாவது இந்த ஷோல்டர் வரைக்கும். அதுதான் வந்து பின் உயரம். இவ்வளோ தான் ப்ளவுஸோட பேக் பீஸ். ஓகேங்களா? இதை அப்படியே நம்ம துணியில் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இவ்வளோ தான் இருக்குது. இது நம்ம நீட்டாக செஞ்சிட்டோம் அப்படின்னா போதும். இன்னும் அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் பார்ட்டை பார்க்கலாம். அது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.